விராட் கோலி ஃபேன்ஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்துல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலி அவர்கள் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்குறதா அறிவிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அறிவிச்ச கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இப்ப விராட் கோலியும் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பிளேயர் இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் சச்சின் ஃபேனுங்க. சச்சின் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ விராட் கோலி போகும்போதும் எனக்கு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலியை எனக்கு பிளேயரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல என்டர்டெய்னராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி அவர் மேட்சஸ்ல எல்லாம் அக்ரெசிவா நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இல்லையா, அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். மக்களே, இந்த வீடியோல விராட் கோலி கடந்து வந்த பாதைகள், விராட் கோலியோட டெஸ்ட் கரியர் எப்படி இருந்துச்சு, அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இனி கண்டினியூஸா வருங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 2008 அண்டர்-19 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்காக கேப்டன்ஷிப் பண்ணி இந்தியாவுக்கு கோப்பையும் வாங்கி கொடுக்குறாரு விராட் கோலி. ஆகஸ்ட் 18, 2008 முதல்ல ஓடிஐல டெபியூட் ஆகுறாரு விராட் கோலி. அவரோட முதல் மேட்ச் ஸ்ரீலங்கா கூட முதல் மேட்ச்ல 12 ரன் அடிக்கிறாரு. குலசேகர் ஓவர்ல அவுட்டும் ஆகிறாரு. அதே மாதிரி ஜூன் 20, 2011 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல தான் இவர் டெஸ்ட்ல அறிமுகம் வராரு. தன்னோட கெரியர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு விராட் கோலி. 2011 ஓடிஐல நம்பர் 1 பேட்ஸ்மேனாகவும் மாறாரு. ஓடிஐ பொறுத்தவரை முதல் செஞ்சுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2009 ஸ்ரீலங்காக்கு எதிராக அடிச்சாரு. 114 பால்ல 107 ரன் அப்படின்ட்டு ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாப்புல விராட் கோலி. அதுக்கப்புறம் தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியுமே, ஓடிஐல தி பெஸ்ட் பேட்ஸ்மேன், இது வரைக்கும் 51 100 அடிச்சிருக்காப்ல. அதே மாதிரி 2012 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த இன்னிங்ஸ்ல தான் விராட் கோலி தன்னோட முதல் டெஸ்ட் 100 பதிவு பண்றாரு. டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா இவரோட கெரியர் ரொம்ப நல்லாவே அமைஞ்சதுங்க. இது வரைக்கும் 30 100 அடிச்சிருக்காரு. டெஸ்ட்ல இது வரைக்கும் 123 மேட்ச்ல 210 இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு. 9230 டெஸ்ட் இன்டர்நேஷனல் ரன்னும் அடிச்சிருக்காரு. 2019 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மேட்ச்ல இவரு தன்னோட ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்றாரு, 254. மொத்தமா 30 100, 31 50, 1027 4, 30 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான டெஸ்ட் கரியர் தாங்க இவருக்கு. இவர் டெஸ்ட்லயும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அதனால இவருக்கு கேப்டன் பொறுப்பும் கூடுதலா வருது. கேப்டன்சில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பிளேயருமே பண்ணாத நிறைய ரெக்கார்ட்ஸ் இவர் பண்ணியிருக்காருங்க. இது வரைக்கும் எல்லாருமே தோனியோட கேப்டன்சியை பெருமையாக பேசுவோம், கேப்டன் கூல் வேறு இல்லையா. ஆனால் இவர் அக்ரஸிவ்க்கு பெருவானவருங்க. அவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, டெஸ்ட்ல வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் கேப்டனாக இருக்கும்போது விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியா போறாங்க. அங்கே டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை சம்பவம் பண்றாங்க. இந்த வெற்றியின் மூலியமா ஆசிய கண்டத்தில் இருக்கிற கிரிக்கெட் அணிகளில் முதல்ல ஆஸ்திரேலியா போய் அங்கேயே ஆஸ்திரேலியாவை சம்பவம் பண்ண பெருமை விராட் கோலிக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவர் கேப்டனாக இருக்கும்போது அதிகபட்சமா 7 டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த கேப்டனும் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணினது கிடையாது. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டன்சி பண்ணும்போது ஹோம்ல விளையாடும் போது 11க்கு 11 அப்படிங்கிற கணக்குல இந்தியா ஜெயிச்சிருக்குது. ஒரு மேட்சுமே தோத்தது கிடையாது. அதே மாதிரி விராட் கோலி கேப்டன்சில இது வரைக்குமே 40 டெஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருக்கு. இந்தியாவில் எந்த கேப்டனுமே இந்த சாதனையை பண்ணினது கிடையாதுங்க. ஏன் தோனி கூட இந்த சாதனையை பண்ணினது இல்ல. இவரோட கேப்டன்சில நம்மளுக்கு ஐசிசி டிராபிஸ் மட்டும்தாங்க கிடைக்கல. மற்றபடி இந்தியா டெஸ்ட் டீம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி இவர் கேப்டனா இருக்கும் போதும் 20 100 அடிச்சிருக்காரு. கேப்டனா இருந்து 20 செஞ்சுரி அடிச்ச லிஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா இவர் 2வது பிளேஸ்ல இருக்காருங்க. டெஸ்ட்ல சச்சின் அவர்களோட சாதனையை இவரால் முறியடிக்க முடியாம போயிடுச்சுங்க. ஆனா ஓடிஐல எப்பவோ முறியடிச்சிட்டாப்ல. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா T20 ஓடிஐல தான் முதல்ல ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பாங்க. டெஸ்ட் கடைசி வரைக்கும் விளையாடுவாங்க. ஆனா இந்தியாவில எல்லாம் இப்ப பெருசா டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. T20 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. T20 உலக கோப்பையை இந்தியா வின் பண்ணுனவே பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் நான் T20ல இருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமா விராட் கோலி டெஸ்ட்ல இருந்தும் நான் ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறதா அறிவிச்சிருந்தாரு. இவரோட டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் நம்ம பெரிய அளவு பேசினாலும் நிறைய டீம் பாத்தீங்கன்னா இவர் டெஸ்ட்ல இருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா விராட் கோலி பண்ணனா சம்பவம் அப்படி. என்ன கேட்டா விராட் கோலி ஓடிஐலாம் தயவு செஞ்சு இப்போதைக்கு ரிட்டைர்மெண்ட் எல்லாம் வாங்கிடாதீங்க, உன்னை ஒரு 2-3 வருஷத்துக்கு தயவு செஞ்சு விளையாடுங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஆல்ரெடி இப்போ விராட் கோலி ஓடிஐல எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதான் ஃபேன்ஸோட ஆசையும் கூட. அடுத்த வாரம் ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி விராட் கோலிக்காகவாவது ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இது ஒரு விராட் கோலிக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டா கூட இருக்கலாங்க. இனிமேல் விராட் கோலி இல்லாத டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். விராட் கோலி இல்லாத டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ் மற்றும் பப்ளிக் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.